सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अपच्छेद न्याय वैषम அதுக்கு அடுத்த பிரகரணம் अपच्छेद न्याय वैषम கொஞ்சம் பிரகரணம். அதாவது மீமாம்ச திருஷ்டாந்தத்தை கொடுத்து அத்வைதிகள் நிஷ்பிரபஞ்ச ஸ்ருதிக்கும் அதே மாதிரி வித்யாத்ம அனுமானத்துக்கும் பிராபல்யம் சொல்லியிருந்தார். நியாயாமசக்காரர் என்ன ஆட்சேபித்தார்னா, அந்த மீமாம்சா நியாயம் இங்கே சேராது, ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அது முடிக்கும் போது ஒரே ஒரு வாக்கியத்தில் சொன்னார், அந்த அபச்சேத நியாயத்துல ரெண்டு சாஸ்திரத்துக்கும் அவகாசம் இருக்கு. ஆனா இங்க பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வரும்போது அபச்சேத நியாயத்தை சொன்னால் பிரத்யக்ஷத்துக்கு விஷயமே இல்லை, அவகாசமே இல்லை அப்படின்னு ஆயிடும். புத்திக்காரர் இதுக்கு மாத்திரம் பதில் சொன்னா போதும், பாக்கியெல்லாம் அனாவசியம் அப்படிங்கிற நினைச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, பிரத்யக்ஷத்துக்கும் அவகாசம் உண்டு, அது ஒண்ணும் இல்லாம இல்லை. பிரத்யக்ஷமும் வியாபகாரிக பிரமாணமாக இருக்கிறதுனால விவகாரத்துல அதுக்கு அவகாசத்தும் இருக்கு. அதனால அபச்சேத நியாயம் வரத்துல இதை பாதகமா சொல்ல முடியாது. ஆனா வாஸ்தவத்துல அந்த அபச்சேதாதிகரண நியாயத்தை நியாயாமிரதக்காரர் இங்க பல விதமா சொல்லியிருக்காரு. அது சொன்னது எல்லாமே தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. அபச்சேத நியாயத்தை சரியானபடி அத்வைதிகள் எப்படி புரிஞ்சிருந்தாலோ அதை போல அவர் புரிஞ்சுக்கலையோன்னு தோன்றது இப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். அங்க சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, பௌர்வா பர்யே பூர்வ தௌர்பல்யம், அதாவது முன்னும் பின்னுமாக ரெண்டு வந்தால் அதுல முன்னாடி வந்தது துர்பலம், பின்னாடி வர்றது பிரபலம். என்ன வந்தாலுங்கிறது அந்த சூத்திரத்துல இல்லை. பௌர்வா பர்யே பூர்வ தௌர்பல்யம் பிரகிருதிகள் இப்படிதான் அங்க இருக்கு. அங்க என்ன வந்திருக்குன்னு கேட்டா, அபச்சேதம், பிரதிஹஸ்திரபச்சேதம், உத்காத்திரபச்சேதம், இந்த ரெண்டு அபச்சேதம் பௌர்வாபரியமாக வந்தாலும் வச்சுக்கலாமா சூத்திரத்துல? அப்படின்னா என்ன, இந்த ரெண்டு அபச்சேதத்துல ஏதோ ஒரு அபச்சேதம் பிரபலம் அப்படின்னு சொல்லணும், சொல்லதாக ஆகும் இல்லையா? ரெண்டு அபச்சேதம், முதல்ல அவன் விட்டான் அப்புறம் இவன் விட்டான். இந்த ரெண்டு பேர் விட்டத்துல எது பிரபலம்னு கேட்டா பின்னாடி விட்டது பிரபலம். நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிரதிஹர்த்தா விட்டதுக்கும் உத்காதா விட்டதுக்கும் இந்த அபச்சேதம்ங்கிற நிமித்தம் இருக்கே, இது ரெண்டுல பிராபல்ய தௌர்பல்யம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிராபல்ய தௌர்பல்யம் எப்ப நாம விசாரிச்சு பார்க்கணும்னு கேட்டால் ரெண்டுக்கும் விரோதம் வரும். இதை செய்யறதா அதை செய்யறதா, ரெண்டுல ஒன்னதான் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தால் எது பிரபலம்னு நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம். இப்ப இவன் விட்டதுக்கும் அவன் விட்டதுக்கும் ரெண்டு அபச்சேதத்துக்கும் அந்த மாதிரி விரோதம் இல்லையே. ஒரே பிரயோகத்துல ரெண்டு பேரும் எத்தனை தடவை வேணாலும் விடலாமே. அதனால இந்த அபச்சேத ரெண்டுக்கு விரோதம் இல்லாததுனால இன்னும் பின்னுமாக அபச்சேதம் உண்டாகும் காலத்துல இரண்டாவது அபச்சேதம் பிரபலம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வரல. அப்ப வேற என்ன சொல்லலாம்? அபச்சேதத்துக்காக வரல, ஆனா அபச்சேதம் வந்தால், இந்த அபச்சேதம் வந்தால் என்ன நைமித்திகம் பிராயச்சித்தம் அனுஷ்டானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா? பிரதிஹஸ்திர அபச்சேதம் வந்தால் இது பிராயச்சித்தம், உத்காத்திர அபச்சேதம் வந்தால் இது பிராயச்சித்தம். இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் விரோதம் இருக்கிறதுனால அதுல நாம பலாபலம் விசாரம் பண்றதுக்காக இந்த நியாயத்தை வச்சுக்கலாம்னு பார்த்தால், அந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கு மத்தியில பௌர்வாபடியும் கிடையாது, முன்னாடி பின்னாடிங்கிறது கிடையாது. சாஸ்திரத்துல பௌர்வாபடிங்கிறத நாம எப்படி வச்சுக்கலாம்? அதாவது அந்த வாக்கியம், சாஸ்திரங்கிறது வாக்கியம், இந்த வாக்கியம் முன்னாடி படிக்கப்பட்டிருக்கு, இந்த வாக்கியம் பின்னாடி இருக்கு. இந்த பௌர்வாபரியத்தை வச்சு நீங்க பார்த்தால் இங்க உபயோகம் இல்லை. ஏன்னா அபச்சேதம் விபரீதமாக ஏற்படும் போதும் அந்த சாஸ்திரம் முன்னாடி சொன்ன சாஸ்திரம் பின்னாடி சொன்ன சாஸ்திரம் அது மாறப்போறது இல்லை. அதனால எது முன்னாடியோ பின்னாடியோ அது நியதமாக இருக்கிறதுனால அதனுடைய விரோதத்தை
தீர்மானம் பண்றதுக்கு இந்த அதிகரணம் வரல. அது மாத்திரம் இல்ல, இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் விரோதம் ஒன்றும் இல்லை. உத்காத்திரவச்சேதம் வந்தால் எந்த பிரயோகத்துல உத்காத்திரவச்சேதம் ஏற்பட்டதோ அந்த யாக பிரயோகத்தை தட்சிணம் இல்லாமல் முடிச்சுட்டு மறுபடியும் யாகம் பண்ணணும், அதுல தட்சிணம் கொடுக்கணும். இது சொல்றது ஒரு சாஸ்திரம். இன்னொரு சாஸ்திரம் பிரதிகர்த்திரவச்சேதம் வந்தால் அவன் எந்த பிரயோகத்துல பிரதிகர்த்திரவச்சேதம் வந்ததோ அதே பிரயோகத்துல சர்வஸ்வத்தை தட்சிணையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்லறதுக்காக ஒன்றும் விரோதம் இல்லை. இது எப்ப விரோதம் வரும்னா, எப்ப ஒரே பிரயோகத்துல ரெண்டு நிமித்தமும் ஏற்பட்டுடுமோ அப்பதான் விரோதம் ஏற்படும். இந்த அபச்சேதாதிகரணம் இருக்கு, இது இந்த சாஸ்திரங்களுக்கு அப்பிராமான்யத்தை சொல்றதுக்காக வரவே இல்லை. இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கு பௌர்வாபரியம் இல்லாததுனால, அந்த பௌர்வாபரியம் நமக்கு தேவையில்லாததுனால அதுல எது பிரபலம்னு சொல்றதுக்காக வரல. உத்காத்திரவச்சேதத்துக்காக பிராயச்சித்தத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம் பிரபலமா, பிரதிகர்த்திரவச்சேதத்துக்காக பிராயச்சித்தத்தை விதிக்கக்கூடிய சாஸ்திரம் பிரபலமான அந்த விசாரம் கிடையாது. அப்ப எதனுடைய பிராபல்ய தௌர்பல்யம் விசாரம்? அபச்சேதத்துக்கும் பிராபல்ய தௌர்பல்யம் அங்க ஒண்ணும் இல்லை, சாஸ்திரத்துக்கும் பிராபல்ய தௌர்பல்யம் இல்லை. அப்ப எதுக்கு பிராபல்ய தௌர்பல்யம் இங்க விசாரிக்கிறார் சூத்திரக்காரர் அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன பிரதிகர்த்தம் அப்ப உத்காத்திரவச்சேதம் வந்த உடனே இந்த எஜமானனுக்கு ஒரு புத்தி ஏற்படுறது, ஒரு ஞானம் ஏற்படுறது. சரி, இந்த பிரயோகத்துல தட்சணை கிடையாது, இந்த ஞானம் வந்தது. அப்படியா? அடுத்தபடி பிரதிகர்த்திரவச்சேதத்தை பார்த்த உடனே இங்க சர்வஸ்வ தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு வந்தது இதே பிரயோகத்துல. இப்போ எஜமானனுக்கு இந்த பிரயோகத்துல தட்சணை கொடுக்கப்படாதுன்னு ஏற்கனவே வந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை விட இந்த பிரயோகத்துல சர்வஸ்வத்தையும் தட்சணையாக கொடுக்கணுங்கிற ஞானம் வந்ததுக்கு இது பிரபலம்னு சொல்றதுக்காக வருது. இந்த ரெண்டு ஞானம், முன்னாடி வந்த ஞானம் இந்த பிரயோகத்துல தட்சிணை இல்லை அப்படின்னு ஒரு நிச்சயம் ஏற்பட்டது. பிரதிகர்த்திரவச்சேதம் வந்த பிற்பாடு இந்த பிரயோகத்துல சர்வஸ்வமும் தட்சிணையாக கொடுக்கணும் அப்படின்னு புத்தி வந்தது. இந்த ரெண்டு ஞானத்துல பௌர்வாபரியம் இருக்கு. அப்ப ரெண்டாவதாக வந்த ஞானம் முதல்ல வந்த ஞானத்தை பாதிக்கிறது. அப்படின்னா இது எப்படி ஆச்சுன்னா, சாதாரணமா இதம் ரஜதம் அப்படின்னு ரஜதம்னு முன்னாடி தெரியுது. அதுக்கப்புறம் சித்த நேரத்துக்கு பார்த்தாங்க அது சுத்திதான், இது ரஜதம் இல்லைன்னு தெரியுது. இப்ப இந்த இடத்துல ரெண்டாவதாக வரக்கூடிய ஞானம் இருக்கு, அது முதல் ஞானத்தை நான் தீர்க்கிறது பாதிக்கிறது, அது தப்பு அப்படின்னு பாதிக்கிறதோ இல்லையோ அதே மாதிரிதான் இங்கேயும். இப்ப இந்த பிரதிகர்த்திரவச்சேதம் ஏற்பட்ட இந்த பிரயோகத்துல தட்சணம் இல்லாமல் பிரயோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஞானம் தப்பு தானே. சர்வஸ்வ தட்சிணையை கொடுக்க வேண்டிய பிரயோகத்துல தட்சிணையே இல்லாமல் இந்த பிரயோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானே ஆனால் அது அவனுடைய பிராந்தி. அதனால எப்படி நேரம் ரஜிதங்கிற ஞானம் இதம் ரஜிதங்கிற ஞானத்தை பாதிக்கிறதோ அதே போல இப்ப பிரதிகர்த்திரவச்சேதம் வந்த உடனே இவனுக்கு வந்து ஞானம் இருக்கு, இந்த பிரயோகத்துல சர்வஸ்வம் தட்சணை கொடுக்கணும்னு ஒரு ஞானம் வந்தது. இந்த ஞானத்தினால இதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏற்பட்ட புத்தியானது தட்சணை வேண்டாம் கொடுக்க வேண்டாம்ங்கிற புத்தி பாதிக்கப்பட்டது. ஆக பாதிக்கப்பட்டதுன்னா அதுக்கு என்ன அவகாசம்? பூர்ணமா அப்பிராமான்யம் வந்தது. அபச்சேத நியாயத்துல அந்த உதாரணத்துல நீங்க உள்ள போய் பார்த்தோம்னா முதல் ஞானம் பூர்ணமாக பாதிக்கப்பட்டது, அது அப்பிரமாணம். சாஸ்திரம் அப்பிரமாணம் இல்லை. இந்த பிரயோகத்துல சர்வஸ்வ தட்சணை கொடுக்கணுங்கிற ஞானத்தினால அது தட்சணை கிடையாதுங்கிற ஞானத்துக்கு பாகம் ஏற்பட்டது. அதனால கிடையாது, தட்சணை கிடையாதுங்கிற ஞானம் அப்பிரமா. இதுதான் நிர்ணயமா. அங்க வந்து சாஸ்திரத்தினுடைய பாடல்ல தௌர்பல்யம் ஒண்ணும் இல்லை. நியாயாமிரதக்காரரை எப்படி அனுவாதம் பண்றாருன்னு சொன்னா, வைஷமியம் காமிக்கும் போது அபச்சேத நியாயத்துல சாஸ்திரத்துக்கு பாகம் ஏற்பட்டாலும் பிராமான்யத்துக்கு ஹானி இல்லை, வேற இடத்துல சாவகாசமாக இருக்கு. அதனால அபச்சேத நியாயம் சரி. ஆனா உனக்கு நீ அந்த ரெண்டு சாஸ்திர ஸ்தானத்துல பிரத்யக்ஷம் ஒண்ணு ஸ்ருதி ஒண்ணுன்னு வச்சிருந்து பலாபலம் பார்க்கும்போது ஸ்ருதிக்கு நீ இடத்தை கொடுத்துட்டேன்னா பிரத்யக்ஷத்துக்கு இடமே இல்லாமல் போகிறது. அதனால அப்பிராமான்யம் வந்து சேர்றது. அதனால அபச்சேத நியாயம் இங்க வராது வைஷமியம் காண்கிறார். ஆனா அத்வைதிகள் சொல்றது எப்படி, இங்க பிரத்யக்ஷம் ஒண்ணு ஸ்ருதி ஒண்ணு ரெண்டும் விருத்தமா இருக்கு. இந்த ஸ்தானத்துல அபச்சேத நியாயத்துல எப்படி இருக்கு? எதை வச்சுக்கணும்? இந்த யாகத்துல தட்சணை கொடுக்க
கூடாது அப்படின்னு ஒரு புத்தி. இதே யாகத்துல சர்வஸ்வத்தை தட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு புத்தி. இப்ப இது ரெண்டுல பின்னாடி ஏற்பட்ட புத்தி முன்னாடி ஏற்பட்ட புத்திக்கு அப்பிராமான்யத்தை உண்டு பண்றது இல்லையா? அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய ஸ்ருதியானது முன்னாடி வந்த பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறது, அப்பிரமாணம்னு சொல்றது. சரியா? அப்ப ரெண்டு சமானமா தானே இருக்கு. பின்னாடி வந்த ஞானம் முன்னாடி வந்த ஞானத்தை பாதிக்கிறது விரோதம் இருக்கிறதுனாலே அப்படிங்கிற விஷயம் தான் அபச்சேத நியாயத்தில் சொல்லியிருக்கு. அதைத்தானே அபேதிகள் சொன்னா புரிஞ்சுக்கல. அதனால அவர் என்ன பண்ணீங்கன்னா, நீங்க சொல்லும் போது அந்த சாஸ்திரம் அங்க பாதிக்கப்படலை பாத்தியா, உனக்கு பிரத்யட்சம் பாதிக்கப்படுறதே அப்படின்னு வைஷமியம் காமிச்சார். சாஸ்திரத்தை பத்தி இங்க பேசவே இல்லை. சாஸ்திரத்துடைய பிராபல்ய தௌர்பல்யம் இந்த அதிகரணத்துக்கு விஷயம் ஆகாது இது தீர்மானமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு பௌர்வாபரியம் கிடையாது. பௌர்வாபரியம் வர இடத்துலதான் பூர்வத்துக்கு தௌர்பல்யம் பரத்துக்கு பிராபல்யம் சூத்திரகாரன் நியாயம் எடுத்துட்டு இருக்கார். அதனால சாஸ்திரம் அந்த விஷயமே கிடையாது. இன்னொன்னு சொல்ற, இது ரெண்டுக்கும் விரோதமே கிடையாது. எப்படி ஒரே இழந்த பழத்துல முன்னாடி பச்சையா இருந்து அப்புறமா சிவப்பா இருக்கலாம், அந்த மாதிரி இந்த யாகமானது முன்னாடி இப்படி அதுல தட்சணை கொடுக்காமல் செய்ய வேண்டியதாக இருந்தது, அப்புறம் தட்சணை கொடுத்து செய்யும்படியாக ஆயிடுச்சு. இதுல ஒன்றும் விரோதம் இல்லைன்னு சொல்றாங்க. தப்பு. எந்த ஒரு பிரயோகத்தை தட்சிணையோடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதே பிரயோகத்தை தட்சிணை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த ரெண்டு ஞானமும் ஒன்றும் பின்னுமாக ஏற்பட்டாலும் சரி விரோதம் தான். இந்த தட்சிணை கொடுத்தாங்கன்னா தட்சிணை இல்லாமல் இந்த பிரயோகம் இல்லை, நடக்கல இல்லையா? அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கதான் இருக்கு. முன்னாடி இப்படி இருந்தது பின்னாடி இப்படி இருந்ததுன்னு சொன்னால் எப்படி அந்த இழந்த பழத்துல இது முதல்ல பச்சையாக இருந்தது இப்ப ரத்தமாக இருக்கு சிவப்பாக இருக்குன்னு நாம சொல்றோமோ, அதே மாதிரி இந்த யாக பிரயோகம் தட்சணை இல்லாமல் முன்னாடி ஒரு தடவை நடந்தது இப்ப தட்சணையோட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரே பிரயோகத்துல அதிக சாத்தியம். ஒண்ணு போய் இன்னொன்னு வருதுங்கிறது திரவியம் ஒண்ணு, குணம் ரெண்டு. அது போல ஒரு யாகத்துல முன்னாடி ஒரு குணம் போய் இன்னொரு குணம் வந்ததுன்னு சொல்ற மாதிரி அலட்சணமாக இருந்து தட்சணையாக வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்ல முடியுமா? இந்த இழந்த பழம் முன்னாடி இழந்த பழம் இல்லாமலும் இப்ப இழந்த பழமாகவும் இருக்கு, இதுக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இது இழந்த பழமாக இருக்கல, இப்போ இது அதுவே இழந்த பழமாயிடுச்சு சொல்றது எப்படி தப்போ, அதே மாதிரி இந்த யாக பிரயோகம் முன்னாடி தட்சணை இல்லாமல் இருந்து இப்போ தட்சணையோடு இருக்கு அப்படின்னு சொல்றது தப்பு. பிரயோகம்ன்றது ஒரு வெற்றியானதுனால. அதனால இது மீமாம்சகார் சொன்ன அபச்சேத நியாயத்தோட சம்பந்தப்படாத விஷயம், சொந்தமா கல்பனை பண்ணின விஷயம். கிரமிக நிமித்தத்வயத்தினால ஏற்பட்ட ஞானத்வயம் தான் அந்த அதிகரணத்துக்கு விஷயம். ரெண்டு ஞானம் ஏற்பட்டது அதுதான். நான் முன்னாடி இப்ப என்ன சொன்னேன்னா, அந்த நிமித்தத்வயத்துக்கு பௌர்வாபரியம் பிரயோஜனம் இல்லை, சாஸ்திரத்துக்கு பௌர்வாபரியம் கிடையாது. அப்ப பௌர்வாபரியம் இருக்கும் போது பூர்வம் துர்பலம் பரம் பிரபலம்னு சொல்றது எங்க சொல்லலாம்னா இவனுக்கு வரக்கூடிய ஞானத்துலதான் சொல்லியாது. அது ஒரே பிரயோகம் எது அப்புறமா வந்ததோ அதை தான் பண்ணணும், அப்புறமா வந்ததை பிரமாணமாக எடுத்து செய்யணும். இதுதான் அங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. சாஸ்திரத்துக்கு அப்பிரமாணியம் வந்து ஒரு மதத்துல ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சாஸ்திரத்துடைய விஷயம் என்ன? பிரதிகர்த்தபட்சேதம் வந்தால் இப்படி செய் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, அந்த சாஸ்திரத்துல இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். பிரதிகர்த்தபட்சேதம் தோல் மாத்திரம் நின்னால், அதாவது அதுவே கடைசி அபட்சேதமாக இருக்குமானா அப்ப இப்படி செய்யும் அந்த சாஸ்திரத்தை இல்லையா? உதாசபட்சேதம் வந்தால் இதை செய் அப்படின்னு சொல்ற சாஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம்? அதுவே கடைசி அபட்சேதமாக இருக்குமானா அப்ப இந்த பிராயசித்தம் செய்யுந்தார். இப்போ முன்னாடி அது அபட்சேதம் ஏற்படுற சமயத்துல இது கடைசி அபட்சேதம்னு தீர்மானம் பண்ணணும் யாருனாரையாவது. இதுக்கப்புறம் மறுபடியும் அபட்சேதம் ஏற்படாது யாருனாரையாவது பவிஷ்யத்தை சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அதனால சாஸ்திரத்தினுடைய தாற்பயம் தெரியாததுனால அவர் சந்தேகம் அடுத்தவரையும் இன்னொரு அபட்சேதம் உண்டா இல்லையான்னு தெரியாது. இப்போதைக்கு இதுதான் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு சரி இதனால வரக்கூடிய இந்த சாஸ்திரம் சொன்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அபட்சேதம் ஏற்படும் காலத்துல சாஸ்திரத்துக்கு இது விஷயம் இல்லை அப்படின்ட்டாங்க.
ஏன்னா கடைசியில இந்த அபச்சேதம் இல்லாததுனால அந்த சாஸ்திரம் இங்க பிரவர்த்திக்காது. எனக்கு ஒரு பிராந்தி இது வராது தெரியாதது, இது வருது அடுத்த அபச்சேதம் வருது தெரியாததுனால இந்த மாதிரி எனக்கு பிராந்தி ஏற்பட்டது அப்படிங்கறத அந்த விதமான ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால சாஸ்திர தாற்பயம் புரியாமல் ஏற்பட்ட பிராந்தி இது. சாஸ்திரத்துல இருந்து பிராந்தி வருதுதான் கேட்கக்கூடாது. இதை சாஸ்திரத்தை வச்சுதான் சொல்றாங்க. இதுக்கு சுத்தி இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம்னு ரெண்டு இருக்கு. இப்ப சாமானிய சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு உதாரணம் எடுத்துன்னு பார்ப்போம். ஹோமம் பண்ணினால் அது ஆகவனியத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு சாஸ்திரம். ஆகவனிங்கிற அக்னியில தான் ஹோமம். எதாகவனியே விபூதி வாக்கியம். அப்புறம் வேற ஒரு ஹோமம் இருக்கிறது. அந்த மாட்டை அழைச்சிட்டு போகும்போது ஏகஹாயனி, அந்த ஏகஹாயனியோடைய 7வது காலடி எங்க உயர்ந்தோ அங்க ஹோமம் பண்ணு சொல்லுவோம். இப்ப அங்க ஆகவனியும் கிடையாது, அக்னி இல்லை. இப்ப என்ன நினைப்பான், இந்த பதே விபூதின்னு சொல்லியிருக்கு. பதையனா அந்த கால் வச்ச 7வது காலடி உயர்ந்த இடத்துல ஹோமம் பண்ணணும். இப்ப இந்த ஹோமம் எதிர செய்யணும்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இந்த பதே விபூதிங்கிற வாக்கியார்த்தம் தெரியாதவன், இந்த சாஸ்திரத்தை பார்க்காதவன் என்ன நினைப்பான், இந்த ஹோமம் ஆகவனியத்துலதான் பண்ணணும். ஏன்னா ஹோமம்னா பொதுவா ஹோமத்துக்கு ஆகவனியத்தை ஆதாரமான சொல்லியிருக்கு, அதனால அதுலதான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். இதாகவனியே விபூதி பிரமாணம் காமிச்சிருவோம். அதுக்கப்புறம் பதே விபூதிங்கிற இந்த சாஸ்திரத்தை பார்த்தால் அப்ப அவன் என்ன நினைப்பான், இல்ல இது விசேஷ விதானம் இருக்கிறதுனால இந்த ஹோமம் இங்க தரையில தான் ஹோமம், பூமியில தான் ஹோமம், ஆகவனியத்துல அக்னியில இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான், தெரிஞ்சுக்கலாம். அப்படியானால் இவருக்கு முன்னாடி ஒரு ஞானம் ஏற்பட்டது, இதுவும் ஹோமமாக இருக்கிறதுனால ஆகவனியத்துலதான் செய்யணும்னு இந்த ஞானம் சாந்தின்னு சொல்றான். இந்த ஞானம் அவனுக்கு எப்படி வந்ததுன்னா, எதாகவனிய விரோதிங்கிற சாஸ்திரத்திலிருந்து ஏற்பட்டது. அப்ப சாஸ்திரத்திலிருந்து ஏற்பட்ட ஞானம் கிரமமாகலாமா? சாஸ்திரத்தினாலதான் இந்த ஞானம் அவனுக்கு வந்தது. இவனா தன் மனசால கல்பிக்கப்பட்ட கல்பனை பண்ணல. சாஸ்திரத்தினால ஏற்பட்ட இந்த ஞானம் கிராந்தியாக முடியுமா அப்படின்னு கேள்வி. நீங்க என்ன சொல்றா, இந்த ஞானம் அவனுக்கு சாஸ்திரத்திலிருந்து ஏற்படல. சாஸ்திரத்தை பார்த்துருக்கான், ஆனா தாற்பயம் புரியல. அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த விசேஷ சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல தான் இந்த சாஸ்திரம் ஆகவனியத்தை விதிக்கிறது, அதுலதான் இந்த சாஸ்திரத்துக்கு தாற்பயங்கிறது தெரியல. தாற்பயம் தெரியாததுனால இப்ப ஏற்பட்ட பிராந்தி தான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. நீ சாஸ்திரத்திலிருந்து வந்தது இல்லை. சாஸ்திரம் தன்னுடைய தாற்பய விஷய ஞானத்தை உண்டு பண்ணினால் அப்பதான் அது பிரமாணம். சாஸ்திரத்துக்கு தாற்பயம் இல்லாத விஷயம் சாஸ்திரத்தை பார்த்து ஒருத்தன் புரிஞ்சுட்டானே ஆனால் அது என்ன சொல்றது, அது சாஸ்திரத்திலிருந்து ஏற்பட்ட ஞானம் ஆகாது. இவருடைய காந்தின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஹோமம் கூட ஆகவனியத்தான் செய்யணும் அப்படின்னு அவன் ஏற்கனவே நினைச்சது தப்பு, காந்தி. அதே போல இப்ப முதல்ல ஒரு அபச்சேதம் வந்த உடனே இந்த பிரயோகத்தை இப்படித்தான் இந்த பிராயஷ்சித்தம் தான் பண்ணணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணினது தப்பு. அது சாஸ்திரத்துக்கு தாற்பயம் அப்படி இல்லை. அடுத்தபடி என்ன வருதுன்னு பார்த்துதான் தீர்மானம் ஆகும். அதனால உத்தர ஜானம் பூர்வ ஜானத்துக்கு பாதகமாக அமைகிறதுங்கிற விஷயம், அபச்சேத நியாயத்துக்கு விஷயம், அந்த நியாயத்தை சரியா நிரூபணம் பண்ணியிருக்கா இந்த அத்வைதிகள். அவர் அதை புரிஞ்சுக்காமல் அதை அப்படியே அவலாபம் பண்ணிட்டு தியானத்தை பத்தி பேசவே இல்லை, சாஸ்திரத்தை மாத்திரம் பத்தி பேசி வித்தியாசத்தை இருக்கிறதாக காமிக்கிறார். அது சரியாகவே இல்லை. பௌர்வாபரியம் விரோதச்ச பூர்வ அப்பிராமாண்யமே வச்ச நியமான் நாஸ்தி எத்திராகோ அவச்சேதனையோ ஒரு ஸ்லோகம் வேற போட்டு விட்டார். அதுக்கும் அவச்சேத நியாயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப நாம மேல போவோம். அடுத்த இதுக்கு அடுத்த